மதுரை மாநாட்டிற்கு பிறகு தலைவரின் 35 நிமிடம் பேச்சுக்கு பிறகு பல லட்சம் பேர் தமிழக வெற்றி கழகத்தில் அதிகாரப்பூர்வமாக உறுப்பினர்களாக இணைஞ்சிருக்கிறாங்க. பல லட்சங்களை கடந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திய ஒரு உரையாக மதுரை மாநாட்டினுடைய உரை இருந்தது. அந்த 35 நிமிடத்தில் எவ்வளவு தூரம் மக்களுக்காக பேச வேண்டுமோ அதை அண்ணன் விஜய் அவர்கள் பேசினாங்க. பயங்கரமான காவல்துறை நெருக்கடி அங்கே இருந்தது. மாநாட்டை விரைவாக முடிக்க வேண்டும் என்று நெருக்கடிகள் இருந்தது. அதையெல்லாம் உணர்ந்துதான் தலைவர் அவர்கள் மிக சிறப்பாக யாருக்கு புரிய வேண்டுமோ அவர்களுக்கு புரியும்படி தலைவர் அவர்கள் பேசினார். அந்த பேச்சு என்பது இன்று அளவு கூட கொண்டாடப்படுகிறது. மாநாட்டு திடல் கிட்டத்தட்ட 250 ஏக்கர் நீங்கள் எதிர்பார்த்த கூட்டத்தை கூட்டிட்டதை பார்க்க முடிஞ்சது. ஆனால் அந்த ரேம்ப் வாக் போனப்போ உங்கள் தலைவர் விஜய் அவர்கள் ரேம்ப் வாக் போகும்போது ஒரு சிக்கலான ஒரு சூழல் தான் நினைச்சு. விக்கிரவாண்டியில் பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரீயாக போயிட்டு வந்தார். ஆனால் இந்த மாநாட்டு திடலில் 10 அடிக்கு கம்பிகள்லாம் போட்டும் அந்த ரேம்ப் வாக்கில் தொண்டர்கள் சிலர் அத்துமீறி மேலே ஏறினாங்க. ஆனால் அவங்கள பவுன்சர்கள் கையாண்ட முறை சரியானத முறையாக பார்க்கலாமா? அதாவது ரேம்ப் வாக்கில் தோழர்கள் ஏறி தலைவரிடம் வந்து கை கொடுப்பது, கச்சு துண்டை போடுவது, மாலையை போடுவது போன்ற நிகழ்வெல்லாம் நம்ம பார்க்க முடிந்தது. அது வந்து அன்பின் வெளிப்பாடு. அன்புக்காக லட்சக்கணக்கான கூட்டம் கூடியிருக்கிறது என்றால் அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டில் மட்டும்தான் கூடியிருந்தாங்க. இப்போ மற்ற கட்சியினுடைய மாநாடு என்பது, அதுவும் குறிப்பாக திமுகவினுடைய மாநாடு என்பதெல்லாம் எப்படி இருக்குன்னா, காசு கொடுத்து மக்களை கூட்டு வருவாங்க, சாப்பாடு கொடுத்து மக்களை கூட்டு வருவாங்க. ஆனால் காசு கொடுக்காமல், சாப்பாடு கொடுக்காமல், எதையுமே கொடுக்காம தானாக மக்களே தன்னியல்பாக தங்களுடைய சொந்த காசை போட்டு அவர்களே சமைத்து உணவெடுத்து வந்து இது எங்களுடைய குடும்ப விழா என்று லட்சோப லட்சக்கணக்கான மக்கள் வந்தார்கள் என்றால் அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மதுரை மாநாடு தான்.